பட்ஜெட் அன்னைக்கு நமக்கு தமிழகத்தில் எந்தெந்த புதிய ரயில் பாதை வருகிறது என்பதில் ஒரு தெளிவின்மை இருந்தாலும் தற்பொழுது தெளிவான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. தமிழகத்தில் புதிய ரயில் பாதைகள் எங்கெங்கு அமைகிறது அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம்னா மொத்தம் 9 புதிய வழித்தடங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதாவது மொத்த நிதி அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 1057 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முதல்ல சென்னையிலிருந்து போவோம். சென்னை எண்ணூர் இருக்கு இல்லையா, அத்திப்பட்டு, அங்கிருந்து புத்தூருக்கு புதிய ரயில் பாதை 88 கிலோமீட்டர் நீளமானது ரூபாய் 50 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? எதற்காக இந்த ரயில் பாதை பயன்படும்? இரும்பு தாது நிலக்கரி கண்டெய்னர்களை கொண்டு செல்வதற்காக. ஹார்பர் இருக்க இடம் இல்லையா எண்ணூர், அதனால. அடுத்து அப்படியே திண்டிவனத்துக்கு போவோம். திண்டிவனத்திலிருந்து செஞ்சி திருவண்ணாமலை வரக்கூடிய 70 கிலோமீட்டர் நீளமான ரயில் பாதை, இதுக்கு 50 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் திண்டிவனம், ஆரணி, வாலாஜா, நகரி 180 கிலோமீட்டர் தூரத்திற்கு 200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அப்படியே செங்கல்பட்டுக்கு வருவோம். செங்கல்பட்டிலிருந்து மாமல்லபுரம் வழியாக புதுச்சேரி, கடலூர் மொத்தம் 155 கிலோமீட்டர் நீளமான ரயில் பாதை, இதற்கு 50 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மொரப்பூர், தருமபுரி 36 கிலோமீட்டர் இல்லையா, சுமார் 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஈரோடுக்கு வருவோம். ஈரோடு பழனி இடையேயான ரயில் பாதை அமைக்க 91 கிலோமீட்டர் ரயில் பாதை, அது 50 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அப்படியே மதுரைக்கு போவோம். மதுரை, அருப்புக்கோட்டை, தூத்துக்குடி 143.5 கிலோமீட்டர் நீளத்திற்கு ரயில் பாதை, 114 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அப்படியே நம்ம சென்னை பக்கத்தில் ஸ்ரீபெரும்புத்தூர் வரலாம். ஸ்ரீபெரும்புத்தூர், குடுவாஞ்சேரி 60 கிலோமீட்டருங்க, 57.9 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. அப்படியே தென் தமிழகத்திற்கு போவோம். ராமேஸ்வரத்திற்கு. ராமேஸ்வரம், தனுஷ்கோடி இடையே 17.2 கிலோமீட்டர் நீளமான ரயில் பாதை அமைப்பதற்கு 385.9 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது, குறிப்பிடத்தக்கது.